இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் பூ பறிச்சிட்ருக்கிறார். முல்லைப்பூவோ மல்லிகைப்பூவோ பூ பறிக்கிற தொழில் இவர் செஞ்சிட்ருக்கார். இப்போ மலர் வியாபாரம், மலர் சாகுபடிக்கிறது லட்சக்கணக்கான ஏக்கரில் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இவர் மல்லிகைப்பூ பறிச்சிட்ருக்கார். அப்போது மலர் வியாபாரம், கோயிலில் பூ, அப்புறம் கல்யாணத்துக்கு மாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உழைப்பு இருக்குல்ல, இதுக்காக உழைப்பை செலவிடுறாங்க. லட்சக்கணக்கான மனிதர்கள் உழைப்பை செலவிடுறாங்க. ஏன் அப்போ வியாபாரம், அந்த வியாபாரத்தை நம்பி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இதுக்காக நிறைய தண்ணீர் தேவைப்படுகிறது. தண்ணீருக்காக நம்ம கர்நாடகாவிடம் சண்டை போட்டுட்ருக்குறோம். அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைக்கிற தண்ணீரை இந்த பூக்களை உற்பத்தி செய்வதற்காக செலவழித்து கொண்டு லட்சக்கணக்கான மனிதர்களின் உழைப்பு, இதை உற்பத்தி செய்கிற விவசாயிகள், அதை வியாபாரம் செய்கிற வியாபாரிகள், இவங்கெல்லாம் ஏராளமான நேரத்தையும் உழைப்பையும் தண்ணீரையும் நம்ம மாதிரி மூட நம்பிக்கைகளுக்காக செலவழிச்சிக்கிட்டு வராங்க. இது வேலை வாய்ப்புன்னா எல்லாத்தையும் நம்ம பண்ணிடுறதா? எல்லாத்தையுமே வேலை வாய்ப்பு. இப்போ இந்த இடத்துல ஒரு உணவை உற்பத்தி பண்ணுற இடமா இருந்தால், கொய்யா மரமாக இருந்தால் தக்காளி, வெண்டைக்காய், அதுபோல் கோவக்காய், பாகற்காய், அல்லது திராட்சை மரம், இந்த மாதிரி ஆப்பிள், அன்னாசி, இந்த மாதிரியான ஒரு உணவை உற்பத்தி செய்கிற இடமா இருந்தால் இந்த மாதிரியான லட்சக்கணக்கான விவசாயிகளோட உழைப்பில் அர்த்தம் இருக்குது. லட்சக்கணக்கான விவசாயிகளின் உழைப்பில் அர்த்தம் இருக்கும். அதே மாதிரி அதில் பயன்படுத்தப்படுகிற நேரம், அப்புறம் தண்ணீர், உரம், இதெல்லாம் கூட அர்த்தம் மிகுந்ததாக மாறும். வயிறு பசி போகும். இந்த மாதிரி பூக்களை உற்பத்தி பண்ணுறதுனால நிலத்தையும் நம்ம தவறாக பயன்படுத்துகிறோம். மனித வாழ்க்கையே அர்த்தமில்லை மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு தொழில்னு தான் சொல்கிறேன் இதை.